இது வந்து ஓவர் நைட் வந்து நம்ம க்ரூம் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை வந்து நம்ம சொல்ற வழியில சொல்லி அவளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நேச்சர்ல கொண்டு வந்தாதான் நம்மளால முடியும். இன்னைக்கு வந்து நான் வந்து ஜாபுக்கு போகணும் மேடம், நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குது சொல்லி கொடுங்க அப்படின்னா இது நடக்காத காரியம். ஸ்மார்ட்னஸ்ங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் இது ஸ்கில்ஸ், இது பர்சனாலிட்டி, எபிலிட்டி, கம்யூனிகேஷன், ஹோலிஸ்டிக் டேலண்ட் தான் ஒரு கம்பெனி எதிர்பார்க்கிறாங்க. இவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ங்கிறது இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஏர்லியாவே ஆரம்பிக்கணும். ஓவர் நைட்டா அது டிராமாட்டிக்கா வந்துராது. ஏர்லியர்னா எந்த வயசுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு கரியர் என்ன இப்ப எல்லாருமே நீ என்ன விரும்புற, வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னு எப்போத்துல இருந்தும் நம்ம சொசைட்டில ஒரு கேட்கிற பழக்கம் இருக்கு. சோ பை 10th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கே தெரியும் என்ன இருக்கு, என்னவா ஆக இஷ்டப்படுறாங்கன்ட்டு. அப்போத்துல இருந்து they have to read papers, develop communication skills, develop general knowledge தெரிஞ்சிருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கு உங்களுக்குள்ள தெரியுது, என்ன கோபம்? இல்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் ஃப்ரெஷர், எனக்கு வேலை கிடைக்கல, நீங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க, எனக்கு ஏன் வேலை கிடைக்கலங்கிறாங்க. திருப்பி 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 ஒரு 5 வருஷமா நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஆயிரக்கணக்கா இருக்கு. டேலண்ட் வேணும், ஆனா ரைட் டேலண்ட் வேணும். இருக்குன்றதுனால கொடுத்துட முடியாது, தூக்கி கொடுத்துட முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பிஇ பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா என்ன செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்மார்ட்ங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சார் அர்த்தம்? ஸ்மார்ட்னா கணக்கச்சிதம், லைக் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க்னா அதே வேலையை சிரமம் இல்லாமல் செய்வதுதான் ஸ்மார்ட். தி ஸ்மார்ட்னஸ். ஒரு வேலை கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, அந்த வேலையை எந்த சிறந்த வழியில எப்படி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணினோம்னா அது ஸ்மார்ட்னஸ்னு என்னுடைய ஃபீலிங். பிள்ளைங்க நீங்க இது கேட்டுக்கங்க, நீங்க தான் இவங்க கிட்ட இனிமே கேள்வி கேட்டு என்னோட சார்பா பதில் சொல்லுங்க. ஐ அம் நாட் ஸ்மார்ட் இனஃப் டு டிஸ்கஸ். இவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் ஒரு சில ஏரியால வந்து அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், நல்லா நீங்க சொல்ற அந்த நாலேஜ் எல்லாமே பண்ணேன். நான் கிட்டத்தட்ட 6 இன்டர்வியூஸ். யார் பிளாக் பண்ணுவாங்கம்மா? கம்பெனிஸ்ல என்ன விதமான பிளாக் இருக்கு? கம்பெனில இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான பிளாக்கேஜ் இருக்கு? அவங்க வந்து எதிர்பார்க்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாக்குறாங்க. இவங்க வந்து கம்பெனியை முதல் நிறைய கேள்வி வந்து உங்களுக்கு கம்பெனியை பத்தி நீங்க படிச்சுன்னு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க, ரிசர்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்களுடைய வந்து பர்சனல் இதுல இருந்து ஏதாவது ஒரு லீடர்ஷிப் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. நான் வந்து காலேஜ்ல நான் எடிட்டோரியல் இது எடுத்தேன். நான் வந்து ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணேன். ஐ டுக் த லீடர்ஷிப். நான் வந்து ஒரு 5-6 பேர் கீழே இருந்து நான் அந்த மேகசின் ஃபர்ஸ்ட் டைம் இன் காலேஜ் வி ரிலீஸ் த மேகசின் நாங்க ரிலீஸ் பண்ணோம். ஸோ நான் அதை வந்து என் பிளஸா சொன்னேன். எல்லாம் போய் கடைசியில டெக்னிக்கல் ரவுண்ட் எல்லாம் அந்த எண்டுக்கு நான் வந்துட்டேன். வந்து போய் உட்காந்தாச்சு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன், நல்லா பதில் சொன்னேன். ப்ரோக்ராமிங் நல்லா வரும் பண்ணிட்டேன், பதில் சொல்லிட்டேன். ஸோ அதே சைமல்டேனியஸ்ல அவர் வந்து அதாவது அந்த நைட்ல அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை, பட் அவர் அந்த அந்த கொஸ்டின் அவர் கேட்டாரு. நான் வந்து அப்ப வந்து எனக்கு பேசிக் அளவு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பட் அட் த எண்ட் வந்து சில எனக்கு சொல்ல முடியல. சார் எனக்கு தெரியாது சார், நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கப்புறம் எனி கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்டான்ட்டு நான் சொன்னேன், ஆமா ஒரு கொஸ்டின் இருக்கு, நீங்க வந்து ப்ரோக்ராமிங்லாம் கேட்டீங்க, ஓகே நானும் நல்லா பதில் சொன்னேன், நீங்களே அதை அவரும் சொன்னார் நீ நல்லா சொன்ன அப்படின்னாரு. அப்ப ஏன் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் கேட்கறேன் அப்படின்ட்டு. வெளியே வந்தப்ப தான் சொன்னாங்க, நீ அட்டன் பண்ணது டம்மி பேனல், நீ என்னதான் ஸ்மார்ட்டா என்னதான் காமிச்சாலும் உன்னை வெளியே தள்ளிடுவாங்கட்டாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 6 இன்டர்வியூஸ் போச்சு, ஃபைனலைஸா கிடைச்சு. நான் இப்ப என் கையில என் ஆஃபர் லெட்டர் இருக்கு, பட் ஸ்டில் ஐம் நாட் இந்த கம்பெனிக்கு நான் போல. மேடம் இன்னைக்கு வேர்ல்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் a very competitive world. only the fittest survive பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சையில சில ரவுண்ட்ஸ்ல வந்து டம்மி ரோல்ஸ்னு இருக்கும், இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வரும். ஆனா உண்மையிலேயே நீங்க நன்னா பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து மெரிட்ல எடுக்கிறாங்க. கதையல்ல நிஜம் தொடர்கிறது. ஏன் மாலினி இந்த டம்மி பேனல்ங்கிறது உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணாதா? பசங்களுக்கு அப்படியே சுருங்கி போயிட மாட்டாங்களா இந்த பிள்ளைங்க? இத வந்து நீங்க சொல்ற விதத்துல நான் ஏத்துக்கல, நான் வேற மாதிரி பேசுறேன். அப்போ நீங்க பாருங்க, இந்த டம்மிங்கிறது வந்து எல்லாரும் வேணும்ட்டே ஒரு டம்மி பண்றது இல்ல. ஒரு பர்சனை ரெடி பண்ணிருப்பாங்க, பட் அட் த சேம் டைம் அந்த பர்சன் வந்து அந்த அளவுக்கு மேட்ச் ஆல ஏதான ஒரு ஹிட்ச் நடந்ததுனால் இஃப் இஸ் நாட் ஏபிள் டு கம் டு டேக் த பொசிஷன் அப்படின்னா ஒரு பேக்கப் இருக்கணும். அப்படிங்கிற முறையில 1-2 பேக்கப்காக இந்த டம்மி ரோல் பண்ணுவாங்க. ரைட் ஹேமா, இப்பதான் புதுசா கொஞ்ச நாளா ஒரு வார்த்தை கேட்கிறோம். இது வரைக்கும் இந்தியான்ற ஒரே வார்த்தை தான் நமக்கு தெரியும். இப்போதான் புதுசா கார்ப்பரேட் இந்தியான்னு ஒண்ணு கேட்டுறோம். என்னதான் வேணுமா இந்த கார்ப்பரேட் இந்தியாவுக்கு? கார்ப்பரேட் இந்தியா என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இவங்களை வந்து ஓரளவுக்கு இவங்க கேட்கற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு கம்பெனிஸும் லட்சக்கணக்கான பட்ஜெட்ஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க. தே டூ இன்வெஸ்ட் இன் தெம்.
இட்ஸ் நாட் தட் நீங்க வந்து day 1 hit the ground runningலாம் யாரும் சொல்ல. பட் அவங்க ட்ரெயின் பண்ண விரும்புறாங்க, கிராஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் ஒரு அளவுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ராஸ்ல இது இருக்கணும், அந்த லேட்டன்ட் இது இருக்கணும். கடைசியில் இந்த கார்ப்பரேட் இந்தியாங்கிறது நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா, நம்ம கண்ட்ரிக்குன்னு. ட்ரெஸ்ல இருந்து, நம்மளுடைய நடை உடைய பாவனையில இருந்து, உணவுல இருந்து இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இழக்க ஆரம்பிச்சிட்டோமோ? நல்லதான மேடம்? கார்ப்பரேட் இந்தியா, எஸ் அப்கோர்ஸ். இன்னைக்கு வந்து அமெரிக்கா டாலர் வேணும், ஜப்பான் என் வேணும், அப்படி ஒவ்வொரு யூரோப்பியன் யூரோ வேண்டும். இந்த பணம் மட்டும் வேணுங்கிற போது அந்த உணவு வகைகள், ஏன்னா இன்னைக்கு இந்தியன் கம்பெனிஸ் பல வெளிநாட்டு கம்பெனிஸ கேப்சர் பண்ணிட்டு இருக்குது. டிசிஎஸ் ஜாகுவாரை கேப்சர் பண்ண மாதிரி. சாரி டு இன்டரப்ட், வீட்ல என்ன பாஷை பேசுறீங்க? தமிழ். தமிழா? தமிழ் தானே பேசுறீங்க? இல்ல உங்க உணவு முறை எப்படி தப்பா நினைக்காதீங்க, கேக்குறேன் நான். நான் வெஸ்டர்ன் ஃபுட்டா போகணும்னு ஆசைப்படுறேன். வைஃப் ஷீ கிவ்ஸ் இந்தியன் ஃபுட். பிரெட் இட்ஸ் குட். நல்ல ஃபேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பிளாக் காஃபி இட்ஸ் குட். மில்க் எல்லாம் அவாய்ட் பண்றோம். இன்னும் சம்திங் அதுல இருக்கிற நைசிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கண்டிஷன் ஆஃப் த மைண்ட் இல்லையா? கார்ப்பரேட் இந்தியாக்குனே கண்டிஷன் ஆன மைண்ட் நினைக்கிறேன் நான். இல்ல அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்படி கார்ப்பரேட் இந்தியா does not ask you to give up your individuality. I beg to disagree. That's right. That's what I'm asking. What corporate India அது என்ன எதிர்பார்க்குது? அவளுக்கு என்ன வேணும்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அப்படிங்கும்போது they are looking at multitasking. அவள்தான். ஆமா. and ₹1 போட்டா இது சேல் ஆகுமா ஆகாதா? வெளியூருக்கு போனா எனக்கு கரெக்ட்டா 5 வருஷம் வேலை பண்ணணுமா, இல்ல அங்கே இருந்து அப்படியே விசா மாத்திட்டு வேற கம்பெனிக்கு ஓடிடுமா? இதெல்லாம் தானே. உணவு பழக்க வழக்கங்கள், ட்ரெஸ் கோட் எல்லாம் முக்கியம் இல்ல, எல்லாமே இன்க்ளூடட். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. அவ வந்து மல்டி டாஸ்கிங் எதிர்பார்ப்பா, அதையும் நம்ம கொடுக்கணும். நாம இருக்கணும். வேலை செய்யும் போது அந்த கம்பெனிக்கு எது தேவையோ அதை ஸ்மார்ட்டா நம்ம பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும். இதானே நாம் எல்லோருமே எதையோ ஒரு இல்யூஷனை தேடி, கண்டிப்பா ஏதோ ஒரு காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமீபத்துல ஒரு இடத்துல நாங்க ஷூட்டிங் போயிருந்தோம், இந்த போரூருக்கு தள்ளி. அங்க ஒரு வீடு வந்து ஷூட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தாய் தகப்பன் வயசானவங்க அந்த வீட்டுல இருக்காங்க. பிள்ளை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறாரு. டெய்லி அங்கேருந்து ஒரு கார்ல வந்து இங்க வேலை பண்ணிட்டு அவர் போறாரு. அவருக்குன்னு தனியா ஒரு ரூம், அவருக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. திருமணம் ஆகாத ஒரு பையன். அந்த பையன் வரும்போது இந்த தாயின் தகப்பனும் பயந்துக்கிறாங்க. அப்படியே ஸ்மார்ட்டா ஒரு ஆள் வந்தாரு. சீதா வாட் ஸ்மார்ட்னஸ் ஐ செட். கடகடகன கார்ல வந்தாரு, ஸ்டைலா நின்னாரு. எங்களெல்லாம் ஒரு பார்வை இப்படி மேலும் கீழையும் பார்த்தாரு. ரொம்ப ஈனத்தனமா இருக்கோம் நாங்கன்ற மாதிரி எங்களை பார்த்துட்டாரு. இப்படி பார்த்துட்டு இப்படி ஒரு லுக், அதாவது எல்லாரும் வழி அடைச்சிருக்கீங்களேன்னு. அவர் கொடுத்த லுக்லயே நாங்க எல்லாம் வழி விட்டுட்டோம். அவர் மேல போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கடகடன்னு கீழே வந்தாரு. பிடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு கீழே இவங்களெல்லாம். அவங்க அம்மா வந்து காலையில இவர் தோக்கிறதுக்கு போட்ட ஷர்ட்டை மடிச்சு தெரியாம மடிச்சு வச்சுட்டாங்களாம். அது வரைக்கும் ஒரு ஸ்மார்ட்டான இளைஞன் நாங்க நினைச்ச ஒரு ஸ்மார்ட்டான இளைஞன் மனிதனே இல்லைன்னு தோணுச்சு. அப்பதான் அந்த தாய் சொன்னாங்க, டெய்லியே ஒரு தடவை என்னையும் என் கணவரையும் இப்படி ஏதாவது ஒரு திட்டுவான். அவன் என்ன அம்மான்னு கூப்பிடுறான். லலிதா லலிதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டாப்புல. நான் நினைச்சேன் யாரோ வேலை செய்யறவங்க கூப்பிடுறான் போல இருக்குன்னா அம்மாவை. இதைத்தான் கார்ப்பரேட் இந்தியா கடைசியில கொண்டு போய் பிள்ளைகளை தள்ளி விடுதோ? தப்பா நினைக்காதுங்க. இதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணி கடைசியில் இந்த பிள்ளைகள்லாம் இப்படி ஆயிடுறாங்களோ? சத்தியமா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்படி கடைசியில ஆகணும்னா தேவையா? சாத்தங்குளத்தூருக்கே போலாம் தம்பி, திண்ணவேலிக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய சுயத்தை, நம்மளோட மனசுக்குள்ளேயே நமக்குள்ள சுதந்திரம் இருக்கு. அதை அடமானம் வச்சு நாம எதையும் செஞ்சா நாம ஸ்மார்ட்டே இல்லைங்க. கதையில நிஜம் ரொம்ப ஸ்மார்ட்டான ப்ரோக்ராம் நாளைக்கு. இது Lakshmi's Wardrobe sponsored by Kumaran Silks, T Nagar, Chennai.